லாஸ்ட் வீக் குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூடில் சிம்பிளிஃபிகேஷன்ஸ் பார்த்தோம். இப்போ நம்ம லாஜிக்கல் ரீசனிங் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். நம்மளோட லாஜிக்கல் ரீசனிங்கில் நம்மளோட ஃபஸ்ட்டு டாபிக் டைரக்ஷன் அண்ட் டிஸ்டன்ஸ். டைரக்ஷன் டிஸ்டன்ஸ்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா எக்ஸாமில் உங்களுக்கு 3 டைப் ஆஃப் கொஷின்ஸ் வரதுக்கு சான்சஸ் அதிகம். அது ஃபஸ்ட்டு டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா பேஸ்ட் ஆன் டைரக்ஷன். உங்களுக்கு டைரக்ஷன் பேஸ் பண்ண கொஷின்ஸ் இருக்கும். கொஸ்டினில் நீங்கள் டைரக்ஷனை கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். செகண்ட் இது பேஸ்ட் ஆன் டிஸ்பிளேஸ்மெண்ட். டிஸ்பிளேஸ்மெண்ட்னா ஒன்றும் இல்லை, டிஸ்டன்ஸ். ஸோ டைரக்ஷன் எல்லாமே கொடுத்துருவாங்க. நீங்கள் ட்ராவல் பண்ணுற டிஸ்டன்ஸ், அதாவது ஸ்டார்டிங் பாயிண்ட்லேருந்து எண்டிங் பாயிண்ட் வரைக்கும் எவ்வளோ டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணியிருக்கீங்கிறத கண்டுபிடிக்கிற மாதிரி கொஷின்ஸ் இருக்கும். லாஸ்ட் டாபிக் என்னென்னா நீங்கள் டைரக்ஷனையும் கண்டுபிடிக்கணும், டிஸ்டன்ஸையும் கண்டுபிடிக்கணும். ரெண்டுத்தையும் சேர்த்து கண்டுபிடிக்கிறதா தேர்ட் ஒன். அதுக்கப்புறம் நம்ம டைரக்ஷன் அண்ட் டிஸ்டன்ஸ் எப்படி எடுத்துக்கிட்டோன்னா நமக்கு வந்து 6 டாபிக் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். இந்த 6 டாபிக் தெரிஞ்சால் மட்டும்தான் இந்த சம்ஸை உங்களால் ஈஸியாக சால்வ் பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் ஒன் என்னென்னு பார்த்தீங்கன்னா டைரக்ஷன் அண்ட் டிஸ்டன்ஸ். செகண்ட் ஒன் மெயின் டைரக்ஷன் அண்ட் கார்டினல் டைரக்ஷன்ஸ். தேர்டு ஆங்கிள் ஆஃப் மூவ்மெண்ட். ஃபோர்த்து ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ். ஃபிஃப்த்து ஷேடோ கான்செப்ட். லாஸ்ட் ஒன் த டேர்ன்ஸ் அண்ட் ரொட்டேஷன்ஸ். ஸோ இது என்னன்னு நம்ம வரிசையில் இப்போ பார்ப்போம். டைரக்ஷன் அண்ட் டிஸ்டன்ஸ். டைரக்ஷன் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா நமக்கு வந்து நல்லாவே தெரியும், 4 டைரக்ஷன் தான் இருக்குது. நார்த், சவுத், ஈஸ்ட் அண்ட் வெஸ்ட். ஸோ இதை 4த்தையும் நம்ம டைரக்ஷன் சொல்லுவோம். அதுக்கடுத்து டிஸ்டன்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா இப்போ 2 பாயிண்ட் இருக்குது. ஸோ இல்லைனா 2 பிளேஸ் கன்சிடர் பண்ணுங்கள். இந்த 2 பிளேஸில் நம்ம இடையில ட்ராவல் பண்ணுற ஸ்பேஸ் இருக்குல்ல, அதுதான் நம்ம டிஸ்டன்ஸ் சொல்லுவோம். அதை மெஷர் பண்ண யூஸ் பண்ணுறதா டிஸ்டன்ஸ். ஓகேவா? நம்ம எக்ஸாம்பிள் கிலோமீட்டர், மீட்டர், சென்டிமீட்டர், இது எல்லாமே டிஸ்டன்ஸை கால்குலேட் பண்ணுற மெஷர்மெண்ட்ஸ். இதுதான் நம்மளோட மெயின் டைரக்ஷன். நார்த், சவுத், ஈஸ்ட் அண்ட் வெஸ்ட். ஸோ நார்த்துக்கும் ஈஸ்ட்டுக்கும் நடுவில் போகிற டைரக்ஷனை நார்த் ஈஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி சவுத்துக்கும் ஈஸ்ட்டுக்கும் போகிற நடுவில் போகிற டைரக்ஷனை சவுத் ஈஸ்ட்னு சொல்லுவோம். அதே மாதிரி சவுத்துக்கும் வெஸ்ட்டுக்கும் போகிற நடுவில் போகிற டைரக்ஷனை சவுத் வெஸ்ட்னு சொல்லுவோம். கடைசியாக நார்த்துக்கும் வெஸ்ட்டுக்கும் போகிறத நார்த் வெஸ்ட் அப்படின்னு போவோம். இதை நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, நம்ம நார்த்லேருந்து டைரெக்டாக 90 டிகிரி எடுத்தோன்னா அது நமக்கு வந்து ஈஸ்ட் டைரக்ஷன் கிடச்சிரும். இதுவே 45 டிகிரி எடுக்கும்போது நமக்கு நார்த் ஈஸ்ட் கிடைக்கும். ஓகேவா? ஸோ இதில் பார்த்தாவே தெரியும், இது வந்து உங்களுக்கு ஒரு 90 டிகிரி ஆங்கிள். அதாவது ஈஸ்ட்லேருந்து நீங்கள் சவுத்துக்கு போகணுன்னா 90 டிகிரி எடுக்கணும். அதே மாதிரி நார்த்லேருந்து ஈஸ்ட்டுக்கு வரணுன்னாலும் 90 டிகிரி. சவுத்லேருந்து வெஸ்ட்டுக்கு 90 டிகிரி. நார்த்லேருந்து வெஸ்ட்டுக்கும் 90 டிகிரி. ஸோ 90 டிகிரி எடுத்திங்கன்னா உங்களுக்கு டைரெக்டாக நம்மளோட மெயின் டைரக்ஷன் கிடச்சிரும். இதுவே 45 டிகிரிக்கு எடுக்கும்போது நமக்கு ஆர்டினல் டைரக்ஷன் கிடைக்கும். அதுதான் நார்த்துக்கும் ஈஸ்ட்டுக்கும் இருந்துச்சுன்னா நார்த் ஈஸ்ட்டு, ஈஸ்ட்டுக்கும் சவுத்துக்கும் இருந்துன்னா சவுத் ஈஸ்ட்டு, சவுத்துக்கும் வெஸ்ட்டுக்கும் இருந்தால் சவுத் வெஸ்ட், லாஸ்ட்டாக நார்த் வெஸ்ட், நடுவில் இருக்கிறது நார்த் வெஸ்ட். ஓகேவா? ஸோ நம்மளோட மெயின் டைரக்ஷனாக இந்த 4 டைரக்ஷன். அதுக்கடுத்த சைடில் வர டைரக்ஷன் எல்லாமே ஆர்டினல் டைரக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? ஆங்கிள் ஆஃப் மூமெண்ட். ஆங்கிள் ஆஃப் மூமெண்ட்னா ஒன்றும் இல்லை, கிளாக் வைஸ் அண்ட் ஆன்டி கிளாக் வைஸ். நமக்கு தெரியும் கிளாக் வைஸ்னால் நம்ம நார்மலாக டைம் பார்க்குறது 1லேருந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ இந்த டைரக்ஷனில் இப்படி ஸ்டார்ட் ஆகும். ஓகேவா? ஸோ இதுவே ஆன்டி கிளாக் வைஸ்னால் அதுக்கு ஆப்போசிட் சைடில் போகும். இதுதான் நம்ம ஆன்டி கிளாக் வைஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ நீங்கள் இப்போது ட்ராவல் பண்ணும்போது ரைட் டர்னுங்கும்போது நம்ம வந்துட்டு கிளாக் வைஸை ஃபாலோ பண்ணுவோம். இதுவே லெஃப்ட் டர்ன் வரும்போது ஆன்டி கிளாக் வைஸை ஃபாலோ பண்ணுவோம். ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ். ஸோ ஒருத்தர் ஏங்கிற பாயிண்ட்லேருந்து ட்ராவல் பண்ணுறாரு, அவர் அதுக்கடுத்து பிக்கு போகிறாரு. ஓகேவா? அந்த பாயிண்ட்லேருந்து அடுத்து சிக்கு போகிறாரு. இவர் இப்போ மொத்தமாக ட்ராவல் பண்ண டிஸ்டன்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா ஏ அண்ட் பியை ப்ளஸ் பண்ணால் போதும். அதுக்கடுத்து பி அண்ட் சியை ப்ளஸ் பண்ணணும். ப்ளஸ் பண்ணால் நமக்கு டோட்டலாக அவர் எவ்வளோ டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணாருங்கிறத கண்டுபிடிச்சிடலாம். இதுவே நம்ம ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கணும்னா என்ன பண்ணுவோம்? ஸோ இதுதான் ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ், அதாவது ஏசி. இது ஏபி, இது பிசி. ஓகேவா? ஸோ ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்க நமக்கு யூஸ் பண்ணுறது தான் பித்தாகரஸ் தியரம்.
ஓகேவா? இந்த ட்ரையாங்கிள் ஏபிசியில் பித்தாகரஸ் தியரம் நம்ம எப்படி அப்ளை பண்ணுவோம்? நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது ஏசி, அதான் ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ். ஸோ ஏசி ஹோல் ஸ்கொயர்டு ஈக்குவல் டு ஏபி ஹோல் ஸ்கொயர்டு ப்ளஸ் பிசி ஹோல் ஸ்கொயர்டு. இதுதான் பித்தாகரஸ் தியரம், ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கான பித்தாகரஸ் தியரம். ஸோ இந்த ஹோல் ஸ்கொயர் அங்கே போகும்போது ஸ்கொயர் ரூட் ஆகிடும். அப்போ ஏசி ஈக்குவல் டு ஏபி ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் பிசி ஹோல் ஸ்கொயர். ஸோ கொஷினில் உங்களுக்கு ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கும் போது நீங்கள் பித்தாகரஸ் தியரம் தான் யூஸ் பண்ணுவீங்க. அதுக்கான ஃபார்முலா ஏசி ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஏபி ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் பிசி ஹோல் ஸ்கொயர். ஓகேவா? நம்ம அடுத்த டாபிக் போகலாம். லாஸ்ட் ஒன், டர்ன் அண்ட் ரொட்டேஷன். நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான், டைரக்ஷன் டாபிக் வரும்போதே பார்த்தோம். 90 டிகிரி அப்படின்னு உங்களுக்கு கொடுத்துட்டாங்கன்னா ஒரு டைரக்ஷன்லேருந்து அடுத்த டைரக்ஷனுக்கு டைரெக்டாக மாறிடும். ஸோ நார்த் கொடுத்து டேர்ன் ரைட் அப்படின்னு சொல்லி 90 டிகிரி கொடுத்துட்டாங்கன்னா டைரெக்டாக அது ஈஸ்ட்டுக்கு வந்துடும். ஸோ கொஷினில் உங்களுக்கு 90 டிகிரி கொடுத்துட்டாங்கன்னா அவங்க மெயின் டைரக்ஷனை சேஞ்ச் பண்ணுறாங்க அப்படின்னு அர்த்தம். இதுவே ரைட் டேர்ன் அப்படின்னு கொடுத்தாங்கன்னா நம்ம சொன்ன மாதிரி தான் கிளாக் வைஸ் 90 டிகிரி டேர்ன். இதுவே லெஃப்ட் டேர்ன் அப்படின்னு கொடுத்தாங்கன்னா ஆன்டி கிளாக் வைஸ் 90 டிகிரி டேர்ன். ஸோ கொஷினில் வந்துட்டு லெஃப்ட் டேர்ன் ஃபாலோடு ரைட் டேர்ன் அப்படின்னா நோ சேஞ்ச். ஸோ ஃபஸ்ட்டு லெஃப்ட் டேர்ன் போயிட்டு திரும்ப ரைட் டேர்ன் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா சேம் டைரக்ஷனில் தான் இருக்கும் அப்படின்னு அர்த்தம். ஸோ இங்கேருந்து இப்படி வராங்க, ஃபஸ்ட்டு ஒரு லெஃப்ட்டு அதுக்கப்புறம் ஒரு ரைட்டுனா நம்ம நார்த்தை ஃபேஸ் பண்ணி தான் இருக்கும் ரெண்டு டைமே. ஸோ இந்த இடத்துல டைரக்ஷன் சேஞ்ச் ஆகலை. ஸோ கடைசியாக வந்து நான் சொன்ன மாதிரி தான், ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி தான், ஒரு லெஃப்ட் ஆர் ரைட்டுன்னு சொல்லிட்டாவே நம்ம 90 டிகிரி சேஞ்ச் பண்ணுறோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கேருந்து நம்ம ஒரு 90 டிகிரி சேஞ்ச் பண்ணியிருக்கோம், இங்கேயே ஒரு 90 டிகிரி சேஞ்ச் பண்ணுறோம். டேர்ன் ரைட் டேர்ன் லெஃப்ட் எப்படி சொன்னாலுமே நம்ம 90 டிகிரி சேஞ்ச் பண்ணுறோம். இப்போ நம்ம ஃபஸ்ட் சம் பார்க்கலாம். ஃபஸ்ட் சம் வந்து நம்ம ஆல்ரெடி சொன்னோம் 3 டைப் இருக்குது. ஃபஸ்ட்டு டைரக்ஷன் பேஸ்டு உள்ளது. இந்த சம்மில் என்ன கொடுத்துருக்காங்க? மிட்டா கோஸ் டுவர்ட் நார்த், டேர்ன் ரைட் அண்ட் டேர்ன் ரைட் அகெயின் அண்ட் தென் கோஸ் டு த லெஃப்ட். இன் விச் டைரக்ஷன் இஸ் சி நவ்? ஸோ ஃபஸ்ட்டு மிட்டா வந்து நார்த் போயிருக்கா, அதுக்கப்புறம் டேர்ன் ரைட், திரும்ப ஒரு ரைட் எடுக்கிறா, கடைசியாக ஒரு லெஃப்ட் எடுத்திருக்கா. ஸோ எந்த டைரக்ஷனில் அவள் இருக்கா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த டாபிக் டைரக்ஷன் அண்ட் டிஸ்டன்ஸை நம்ம கொஷின்ஸ் எடுத்துக்கிட்டோன்னா அந்த கொஸ்டினில் இருக்கிற பர்சனை ஃபஸ்ட்டு நம்மளாக கன்சிடர் பண்ணிக்கணும். ஸோ இப்போ நான் இந்த இடத்துல இருக்கேன், நான் தான் ஃபஸ்ட்டு நார்த்தை ஃபேஸ் பண்ணியிருக்கேன், உங்களை நீங்களே விஷுவலைஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு மேப் போடும்போது ஈஸியாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் நீங்களாக விஷுவலைஸ் பண்ணிக்கிட்டு அதுக்கடுத்து மேப் போடணும். ஃபஸ்ட்டு நார்த் ஃபேஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த கொஷின் இருக்கும்போது நீங்கள் வந்து இங்கே ஒரு டைரக்ஷன் போட்டு வச்சுக்கோங்க. இப்படி போட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு அவன் நார்த்னா தெரியும், இங்கேருந்து அவன் நார்த்தில் போகிறா, ஒரு த நார்த். அதுக்கப்புறம் டேர்ன் ரைட்னா கிளாக் வைஸ். அதுக்கப்புறம் திரும்ப ஒரு ஈஸ்ட்லேருந்து ஒரு கிளாக் வைஸ், தென் கோஸ் த லெஃப்ட். ஸோ இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறா, இந்த பாயிண்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி நார்த்தை நோக்கி போயிட்டு அதுக்கப்புறம் ஒரு ரைட், திரும்ப ஒரு லெஃப்ட் எடுத்திருக்கா. ஸோ இப்போ அவள் கடைசியாக தான் ஸ்டார்டிங் பாயிண்ட்டு. இது எண்டிங் பாயிண்ட். கொஷினில் என்ன கொடுத்துருக்காங்க? விச் டைரக்ஷன் இஸ் சி நவ்? ஸோ இப்போ எந்த டைரக்ஷனில் அவள் இருக்கா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ ஸ்டார்டிங் பாயிண்ட்லேருந்து நம்ம பார்க்கும்போது அவள் எந்த டைரக்ஷனில் இருக்கா? இது என்னது? ஈஸ்ட். ஸோ இந்த கொஸ்டினோட ஆன்சர் ஈஸ்ட். ஸோ இப்படி தான் நம்ம இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு நீங்கள் இந்த ப்ராப்ளமில் இருக்கிற மாதிரி உங்களை கன்சிடர் பண்ணிக்கிட்டு
எந்தெந்த டைரக்ஷனில் போகிறாங்க அப்படிங்கிறத கரெக்டாக ஒரு மேப் பண்ணிவிட்டு நம்ம பார்த்தோன்னா நமக்கு ஆன்சர் தெரிஞ்சிடும். ஸோ இதுக்கு ரொம்ப முக்கியம் நம்ம ஃபஸ்ட்டு டைரக்ஷன் மேப்பிங் ஃபஸ்ட்டு போட்டு வச்சுக்கணும். போட்டு வச்சுக்கிட்டா நமக்கு ஈஸியாக இருக்கும் சால்வ் பண்ணுறதுக்கு. ஓகே, நெக்ஸ்ட் சம் போகலாமா? ஸோ இதான் நம்மளோட செகண்ட் கொஷின் பார்க்கலாமா? எ ஹார்ஸ் டேக்கன் அவுட் எவ்ரி மார்னிங் பை த ஓனர் ஹூஸ் ஃபேஸஸ் ஈஸ்ட். அந்த ஓனரோட வீடு ஈஸ்ட்டை ஃபேஸ் பண்ணி இருக்குன்னு சொல்கிறாங்க. பட் ஆனால் அவங்க டெய்லி 200 மீட்டர் வெஸ்ட்டில் வாக்கிங் போகிறாங்க. தென் 500 மீட்டர் இன் த சவுத். ஃபஸ்ட்டு 200 மீட்டர் வெஸ்ட்டில் போகிறாங்க, செகண்ட் 500 மீட்டர் சவுத்தில் போகிறாங்க. ஸோ கொஷினில் என்ன கொடுத்துருக்காங்க? விச் டைரக்ஷன் ஷுட் தே டேக் த ரீச் ஹோம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்க 200 மீட்டர் வெஸ்ட்டில் போயிட்டு திரும்ப 500 மீட்டர் சவுத்தில் போகிறாங்க. போனதுக்கப்புறம் அவங்க வீட்டுக்கு வரணும்னா அவங்க எந்த டைரக்ஷனில் வரணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ஒரு மேப் போட்டுக்கலாம். இங்கே தான் அவங்க வீடு இருக்குது அப்படின்னு வச்சுப்போம், ஈஸ்ட்டை ஃபேஸ் பண்ணி. ஓகேவா? அவங்க வந்து ஃபஸ்ட்டு 200 மீட்டர் வெஸ்ட்டில் போகிறாங்க. தென் சவுத்தை நோக்கி 500 மீட்டர் போகிறாங்க. ஓகேவா? இப்போ அவங்க வீட்டுக்கு போகணும், அதாவது அவங்க வீட்டுக்கு போகணும். ஸோ அவங்க போக வேண்டிய டைரக்ஷன் இது. நமக்கு தெரியும் 2 டைரக்ஷன் நடுவில் போகிற ஒரு டைரக்ஷன் என்ன சொல்லுவோம்? கார்டினல் டைரக்ஷன். ஸோ இப்போ இந்த கொஷினில் நம்ம கார்டினல் டைரக்ஷன் தான் கண்டுபிடிக்கணும். ஸோ அவங்க இப்படி இந்த சைடு இப்படி தான் போக போகிறாங்க. அதாவது இந்த டைரக்ஷன் நம்ம இதை பார்த்து நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது. வெஸ்ட் அண்ட் சவுத், அப்போது சவுத் வெஸ்ட் அப்படின்னு எழுதிடக்கூடாது. அவங்க போக வேண்டியது நார்த் அண்ட் ஈஸ்ட்டுக்கு நடுவில் போக வேண்டியது. ஸோ அவங்க போக வேண்டிய டைரக்ஷன் நார்த் ஈஸ்ட். ஃபஸ்ட்டு அவங்க 200 மீட்டர் வெஸ்ட்டில் வராங்க, அதுக்கப்புறம் 500 மீட்டர் சவுத்தில் போகிறாங்க. ஸோ இந்த பாயிண்ட்லேருந்து அவங்க ஹோமுக்கு போகணுன்னா நார்த் ஈஸ்ட் டைரக்ஷனில் அவங்க வீட்டுக்கு போகணும். ஓகேவா? ஸோ இந்த கொஸ்டினோட ஆன்சர் நார்த் ஈஸ்ட். டவுன் சி இஸ் த சவுத் ஆஃப் டவுன் ஏ. அப்போ டவுன் ஏக்கு டவுன் சி சவுத்தில் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ நம்ம டவுன் ஏவை டிஏன்னு வச்சுக்கலாம். ஸோ இதுக்கு சவுத்தில் இருக்குது. ஓகேவா? சவுத்தில் டவுன் சி இருக்குது. ரெண்டாவது என்ன கொடுத்துருவாங்க? டவுன் டி இஸ் த வெஸ்ட் ஆஃப் டவுன் ஏ. ஸோ வெஸ்ட்னா இந்த டைரக்ஷன், அப்போ வெஸ்ட்டில் இருக்குது. அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்காங்க? டவுன் பி இஸ் த ஈஸ்ட் ஆஃப் டவுன் டி. டவுன் டி இருக்குது, டவுன் டிக்கு ஈஸ்டில் டவுன் பி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இங்கே நீங்கள் டைரக்ஷன் போட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் கொஷின் சால்வ் பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால தான் நான் ஒரு சம்க்கும் நான் இந்த சைடில் என்னோட டைரக்ஷன் போட்டு வச்சுக்கிறேன். ஸோ நீங்களும் இதை மாதிரி போட்டுக்கிட்டிங்கன்னா இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். லாஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க? டவுன் இ இஸ் டு சவுத் ஆஃப் டவுன் பி. டவுன் பிக்கு டவுன் இ சவுத்தில் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் சவுத் ஈஸ்ட் ஆஃப் டவுன் சிக்கு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ பார்த்தாவே நமக்கு தெரியும் சவுத் ஈஸ்டில் தான் இருக்குது, சவுத் ஈஸ்ட். ஸோ சிக்கு சவுத் ஈஸ்டில் இருக்குது, இதுதான் தெரியும். நம்ம மேப் எடுத்துட்டா சவுத் ஈஸ்ட்னா இந்த டைரக்ஷன். ஸோ இந்த டைரக்ஷனில் தான் நமக்கு இருக்குது. ஸோ ப்ராப்ளம் இல்லை. கடைசி என்ன கொடுத்துருக்காங்க? வாட் இஸ் த பொசிஷன் ஆஃப் டவுன் ஏ வித் ரெஸ்பெக்ட் டு டவுன் பி? டவுன் பி டவுன் ஏக்கு எந்த டைரக்ஷனில் இருக்குது அப்படிங்கிறதா கொஸ்டின். ஸோ பார்த்தாவே தெரியும் நமக்கு வெஸ்ட் டைரக்ஷனில் இருக்குது. டவுன் பிக்கு
டவுன் ஏ வெஸ்ட்டில் இருக்குது. ஸோ நம்மளோட ஆன்சர் வெஸ்ட்டு. ஸோ இந்த கொஷின்ஸ் எடுத்துக்கிட்டால் நம்ம ஃபார்முலா யூஸ் பண்ணி சால்வ் பண்ண வேண்டியதெல்லாம் இல்லை. ஸோ உங்கள் டேரெக்ஷனை வச்சு நீங்கள் ஒரு மேப்பிங் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சிடும். ஸோ இதில் கடைசியாக நம்ம பார்த்தோன்னா டவுன் பி வெஸ்ட் டைரக்ஷனில் டவுன் ஏ இருக்குது. ஸோ நம்மளோட ஆன்சர் வெஸ்ட்டு. எ மேன் ஃபேஸிங் வெஸ்ட்டு, அவர் ஃபஸ்ட்டு வெஸ்ட்டை பார்த்து இருக்காரு. அதை பார்த்துட்டு ஃபஸ்ட்டு அவர் பண்ணுற டர்ன் 45 டிகிரி கிளாக் வைஸ். ஸோ வெஸ்ட்லேருந்து 45 டிகிரி கிளாக் வைஸில் டர்ன் பண்ணும்போது அவர் எந்த டைரக்ஷன் பார்த்துட்டு இருப்பார்? நார்த் வெஸ்ட். ஓகேவா? ஸோ அவர் இப்போ இந்த டைரக்ஷனில் இருக்கார். அவர் ரெண்டாவதாக ஒரு டர்ன் பண்ணுறாரு. அது என்ன கொடுத்துருக்காங்க? 180 டிகிரி சேம் டைரக்ஷன். அப்போ 180 டிகிரி திரும்ப அவர் கிளாக் வைஸ்லேயே டைரக்ஷனுக்கு டர்ன் பண்ணுறாரு. ஸோ இங்கேருந்து அப்போ 180 டிகிரி 180னா இங்கே பாருங்கள் 45 45 40. ஸோ இது தப்பாக போட்டேனா? கரெக்ட். இங்கேருந்து திரும்ப ஒரு 180 டிகிரிக்கு ஒரு டர்ன் பண்ணுறாரு. இது 45, இது 90 45. ஸோ 180 டிகிரிக்கு வந்துட்டார். 180 டிகிரிக்கு திரும்ப அவர் வரும்போது அவர் எந்த டைரக்ஷன் பார்த்துட்டு இருக்காரு? நார்த் வெஸ்ட்லேருந்து இப்போது சவுத் வெஸ்ட்டில் செகண்ட் டர்னில் அவர் இருக்கார். கடைசியாக அவர் ஒரு டர்ன் பண்ணுறாரு, தேர்ட் டர்ன் எப்படி பண்ணுறாருன்னா 270 டிகிரிக்கு ஆன்டி கிளாக் வைஸில் போகிறாரு. ஸோ 180 டிகிரி செகண்ட் டர்ன்லேருந்து ஆன்டி கிளாக் வைஸில் 270 டிகிரிக்கு லாஸ்ட் டர்ன் பண்ணுறாரு. ஸோ இப்போ ஃபைனலாக அவர் எந்த டைரக்ஷனில் இருப்பார்? சவுத் அண்ட் வெஸ்ட்டுக்கு நடுவில் ஒரு டைரக்ஷனில் போகிறாரு. ஸோ அவர் கடைசியாக பார்க்குற டைரக்ஷன் சவுத் வெஸ்ட். ஸோ நம்மளோட ஆன்சர் சவுத் வெஸ்ட். ஓகேவா? ஃபஸ்ட்டு வந்து வெஸ்ட்டை பார்த்து இருக்காரு. அங்கேருந்து 45 டிகிரிக்கு கிளாக் வைஸில் ஒரு ஃபஸ்ட்டு டர்ன் பண்ணுறாரு. அப்போது நார்த் வெஸ்ட்டை பார்த்துட்டு இருக்காரு. திரும்ப செகண்ட் டர்ன் 180 டிகிரி கிளாக் வைஸில் பண்ணுறாரு. அப்போது சவுத் வெஸ்ட்டில் டைரக்ஷனில் பார்த்துட்டு இருக்காரு. திரும்ப தேர்ட் டர்ன் ஆன்டி கிளாக் வைஸில் 270 டிகிரிக்கு எடுக்கும்போது அவர் சவுத் வெஸ்ட், அதாவது நம்மளோட லாஸ்ட் டைரக்ஷன் அவர் பார்த்துட்டு இருக்கிறது சவுத் வெஸ்ட். ஸோ இந்த மாதிரி தான் உங்களுக்கு கொஷின்ஸ் இருக்கும். டிகிரி கொடுத்துருவாங்க. டிகிரி கொடுத்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து நம்மளோட டைரக்ஷன்ஸில் மார்க் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ நம்ம 5th சம்க்கு போகலாம். ஸோ இது நம்ம வந்து செகண்ட் இது ஃபஸ்ட்டு பேஸ்ட் ஆன் டைரக்ஷன் பார்த்தோம். இப்போ பேஸ்ட் ஆன் டிஸ்டன்ஸ் பார்க்கலாம். ஸோ இதில் கொஷின்ஸில் என்ன கொடுத்துருக்காங்க? ஸ்டார்டிங் பாயிண்ட் பி அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஸோ இதுதான் நம்ம ஸ்டார்டிங் பாயிண்ட். இங்கேருந்து ஒரு நிமிஷம், முப்பது மீட்டர் சவுத்தில் வாக் பண்ணுறாங்க. ஓகேவா? ஸோ அங்கேருந்து டேர்ன் லெஃப்ட்டு அதுக்கு லெஃப்டில் 40 மீட்டர் வாக் பண்ணுறாங்க. திரும்ப ஒரு லெஃப்ட் எடுக்கிறாங்க. திரும்ப லெஃப்ட் எடுத்து 30 மீட்டர். எகெயின் ஒரு லெஃப்ட் எடுத்து 45 மீட்டர் வாக் பண்ணுறாங்க. ஸோ இதை லாஸ்ட்டு என் அப்படிங்கிற பாயிண்ட் எடுத்துக்கிறாங்க. கடைசியாக என்ன கேட்டிருக்காங்கன்னா, சுனில் வந்து ஸ்டார்டிங் பாயிண்ட்லேருந்து nth பாயிண்ட், அதாவது அவங்க லாஸ்ட்டாக என் பாயிண்ட்டுக்கு எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்காங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த டயக்ராம் பார்த்தாவே தெரியும், இது வந்து உங்களுக்கு ஒரு ரெக்டாங்கிளை ஃபார்ம் பண்ணும். ஸோ ரெக்டாங்கிளுக்கு நமக்கு தெரியும், ரெக்டாங்கிளோட ஆப்போசிட் சைட்ஸ் வந்து சைட்ஸ் சேமாக இருக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த ரெண்டு சைடு சேமாக இருக்கா? ஸோ இந்த சைடும் சேமாக தான் இருக்கும். ஸோ அப்போ இந்த இது 40 மீட்டர் வருமா? அப்போ நமக்கு தேவையானது இந்த டிஸ்டன்ஸ் மட்டும்தான். நம்ம இதை மட்டும் தான் கண்டுபிடிக்கணும். அப்போ 40
50 பண்ணால் நமக்கு 25 மீட்டர் கிடைக்கும். ஸோ நம்மளோட ஆன்சர் 25 மீட்டர். இந்த கொஷின் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு நான் சொன்ன மாதிரி தான் மேப் பண்ணும். மேப் பண்ணிங்கன்னா இது வந்து உங்களுக்கு ஒரு பேசிக் மேக்ஸ் ஷேப் வந்து தான் கொடுக்கும். ஒன்று ரெக்டாங்கிள் கொடுக்கும், ஸ்கொயர் கிடைக்கும், அப்படி இல்லைனா ட்ரையாங்கிள் கிடைக்கும். அதுக்கப்புறம் நம்ம மேக்ஸ் ஃபார்மில் யூஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ இதில் பார்த்தோன்னா இது வந்து நமக்கு ரெக்டாங்கிளை ஃபார்ம் பண்ணியிருக்கு. ரெக்டாங்கிளுக்கு நமக்கு தெரியும் ஆப்போசிட் சைஸ் வந்து சைட்ஸ் சேமாக இருக்கும். அதை யூஸ் பண்ணி தான் நம்ம இப்போது இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணோம். இப்போ நெக்ஸ்ட் சம் போகலாம். ஸோ 6th சம் இதில் ஃபஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, ஆர்பிட் ட்ராவல்டு 3 கிலோமீட்டர் ஈஸ்ட் ஃப்ரம் ஹிஸ் ஹோம். ஃபஸ்ட்டு அப்போது அவர் வீட்டிலேருந்து 3 கிலோமீட்டர் ஈஸ்டில் ட்ராவல் பண்ணுறாரு. ஸோ இதுதான் நம்ம ஸ்டார்டிங் பாயிண்ட். இங்கேருந்து 3 கிலோமீட்டர் அவர் ட்ராவல் பண்ணுறாரு ஈஸ்டில். அதுக்கப்புறம் திரும்ப 2 கிலோமீட்டர் நார்த்தில் ட்ராவல் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் திரும்ப ஈஸ்டில் 3 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் 90 டிகிரிக்கு ஒரு ரைட் டேர்ன் எடுக்கிறாரு. ஸோ இங்கே 3 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணதுக்கப்புறம் 90 டிகிரிக்கு ஒரு ரைட் டேர்ன் எடுக்கிறாரு. ரைட் டேர்ன் எடுத்து 5 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணுறாரு. திரும்ப ஒரு ரைட் டேர்ன் எடுத்து 6 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணுறாரு. ஸோ இப்போ நம்ம மேப் பண்ணி முடிச்சிட்டோம். இங்கேருந்து நமக்கு வந்து ஒரு ரெக்டாங்கிள் ஃபார்ம் ஆகுது. ஸோ அதோட ஒரு சைடு வந்து 6 கிலோமீட்டர் கொடுத்துட்டாங்க. மேலே 3 + 3 6 நமக்கு தெரியும் 6 கிலோமீட்டர். ஸோ நம்ம இந்த சைட் தான் கண்டுபிடிக்கணும். நமக்கு இந்த ஃபுல் லென்த் தான் கொடுத்துருக்காங்க 5 கிலோமீட்டர். நமக்கு தேவை இந்த ரெக்டாங்கிளோட இந்த சின்ன வேல்யூ தான். அப்போது இது நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம், இந்த 5 கிலோமீட்டர்லேருந்து இந்த டிஸ்டன்ஸ் 2 கிலோமீட்டர் மைனஸ் பண்ணால் நமக்கு 3 கிலோமீட்டர் கிடச்சிரும். ஸோ நமக்கு தெரியும் ரெக்டாங்கிளோட ஆப்போசிட் சைட்ஸ் வந்து ஈக்குவலாக இருக்கும். ஸோ இதுக்கு ஆப்போசிட் சைடும் என்ன 3 கிலோமீட்டர் தான் இருக்கும். ஸோ அவர் ஸ்டார்ட் டு எண்டு அவர் வீட்டிலேருந்து திரும்ப அவர் எண்டிங் பாயிண்ட் போனது வந்து தூரம் 3 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் இருக்கிறது. அவர் வீட்டிலேருந்து இப்போ 3 கிலோமீட்டர் தூரத்துலேருந்து இருக்கார். ஸோ நம்மளோட ஆன்சர் பி. ஓகேவா. இந்த சம்லேயும் நமக்கு ரெக்டாங்கிள் தான் ஃபார்ம் ஆகுது. நெக்ஸ்ட் சம்மில் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போமா. ஸோ 7th சம் இதில் என்ன கொடுத்துருக்காங்க, சிவா வாக்ஸ் 10 கிலோமீட்டர் டுவர்ட் த நார்த். ஸோ அவர் நார்த்தை நோக்கி 10 கிலோமீட்டர் போகிறாரு. ஸோ நார்த்னா தெரியும் நமக்கு, இந்தியா மேப் எடுத்துக்கிட்டிங்கன்னா நார்த்னா மேலே இருக்கும் டெல்லி. ஸோ நார்த்து. ஸோ இந்த பாயிண்ட்லேருந்து நார்த் நோக்கி அவர் 10 கிலோமீட்டர் போகிறாரு. ஓகேவா. ஸோ திரும்ப என்ன பண்ணுறாரு, ஆஃப்டர் தென் ஒரு ரைட் போகிறாரு. ஓகேவா. தென் டேர்ன்ஸ் ரைட் எடுக்கிறாங்க. அது அப்புறம் ரைட் எடுத்து 3 கிலோமீட்டர் போகிறாங்க. திரும்ப ஒரு ரைட் எடுத்து 7 கிலோமீட்டர்ஸ் போகிறாங்க. அதுக்கப்புறம் கடைசியாக ஒரு லெஃப்ட் எடுக்கிறாங்க. லெஃப்ட் 1 கிலோமீட்டர் தான். ஸோ இதுதான் நம்ம மேப்பு. ஃபஸ்ட்டு அவர் 10 கிலோமீட்டர் நார்த்தில் போகிறாரு. அதுக்கப்புறம் ஒரு ரைட் எடுத்து 3 கிலோமீட்டர் போகிறாரு. திரும்ப ஒரு ரைட் எடுத்து 7 கிலோமீட்டர் வராரு. அதுக்கப்புறம் கடைசியாக ஒரு லெஃப்ட் எடுத்து 1 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணியிருக்காரு. ஸோ அவரோட ஸ்டார்ட் இது தான். ஓகே. அவரோட எண்ட் இங்கே இருக்குது. நம்ம அப்போது இங்கேருந்து இந்த இதுக்கான டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கணும். ஸோ நம்ம மேப் பண்ணியாச்சு. இது வந்து நமக்கு ஒரு ரெக்டாங்கிள் கிடச்சிருச்சு. ஸோ இதோட வேல்யூ 3 கிலோமீட்டர். ஆனால் நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது ஸ்டார்ட் டு எண்ட் டிஸ்டன்ஸ் தான். ஸோ இது வந்து நமக்கு ஒரு ட்ரையாங்கிளாக இருக்கா, இந்த ட்ரையாங்கிள் நம்ம தனியாக வரைஞ்சிக்கலாமா. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ஏன்னு வச்சுக்கலாம். ஏ பி சி. இது வந்து ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். ஸோ நமக்கு இங்கே வேல்யூ தெரியும். இது வந்து 3 கிலோமீட்டர் + 1 கிலோமீட்டர். இது வந்து 4 கிலோமீட்டர். நமக்கு இந்த டிஸ்டன்ஸ் தெரியும். இது வந்து மொத்தமாக இது 10. பட் ஆனால் நமக்கு இங்கே 7 இருக்குது. ஸோ 10லேருந்து 7 மைனஸ் பண்ணிட்டா நமக்கு இந்த டிஸ்டன்ஸ் கிடச்சிரும். அப்போ இதோட வேல்யூ 3 கிலோமீட்டர்.
நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது இந்த டிஸ்டன்ஸ். ஓகேவா? ஸோ இப்போ வந்து நம்ம பித்தாகரஸ் தியரம் அப்ளை பண்ணலாம். பித்தாகரஸ் தியரம் தெரியும். நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது என்னது? பிசி. அப்போ பிசி ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஏபி ஹோல் ஸ்கொயர்ட் ப்ளஸ் ஏசி ஹோல் ஸ்கொயர்ட். ஸோ ஏபி வேல்யூ நமக்கு தெரியும். ஏபி வேல்யூ 4 ஹோல் ஸ்கொயர்ட் ப்ளஸ் 3 ஹோல் ஸ்கொயர்ட். 4 ஹோல் ஸ்கொயர்ட் பண்ணால் 16, அதே மாதிரி 3 ஹோல் ஸ்கொயர்ட் பண்ணால் 9, 25 கிடைக்கும். ஸ்கொயர் ரூட்லேருந்து வெளியே எடுக்கணும்னா 5 × 5 25, ஸோ 5. அப்போ நம்ம வேல்யூ 5 கிலோமீட்டர். அவரோட ஸ்டார்ட் பாயிண்ட்லேருந்து எண்ட் பாயிண்ட்டுக்கு அவரோட டிஸ்டன்ஸ் 5 கிலோமீட்டர். நம்ம ஆன்சர் 5 கிலோமீட்டர், ஆப்ஷன் டி. ஸோ இதுலேயும் அப்படி தான். ஃபஸ்ட்டு நம்ம மேப்பிங் பண்ணிடணும். மேப்பிங் பண்ணால் நமக்கு இங்கே வந்து நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது ஒரு ட்ரையாங்கிள். ஸோ ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் கிடச்சிருக்கு. அதை வச்சு நம்ம பித்தாகரஸ் தியரம் யூஸ் பண்ணி ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ அவர் ஸ்டார்ட் பாயிண்ட்லேருந்து எண்ட் பாயிண்ட்டு 5 கிலோமீட்டர். நெக்ஸ்ட் கொஷின் போகலாம். இது வந்து லாஸ்ட் ஒன். இந்த கொஷினில் நம்ம டிஸ்டன்ஸும் கண்டுபிடிக்கணும், டைரக்ஷனும் கண்டுபிடிக்கணும். ஸோ கொஷின்குள்ளே போகிறாமா? நிராஜ் ஸ்டார்ட் வாக்கிங் டுவர்ட் த சவுத். ஸோ அவர் சவுத்தை நோக்கி நடக்க ஆரம்பிக்கிறாரு. எவ்வளோ தூரம் நடக்கிறாருன்னா 15 மீட்டர் நடக்கிறாரு. ஓகேவா? தென் திரும்பவும் நார்த்லேயே போகிறாரு. நார்த்னா இப்போ நமக்கு தெரியும், நம்ம நார்த், சவுத், ஈஸ்ட், வெஸ்ட். ஃபஸ்ட்டு அவர் சவுத் போயிட்டு சவுத்லேருந்து திரும்பவும் நார்த் அதே சேம் டைரெக்ஷனில் போகிறாரு. ஸோ இந்த டைம் அவர் எவ்வளோ தூரம் போகிறாருன்னா 20 மீட்டர் போகிறாரு. ஸோ இந்த ஸ்டார்டிங் பாயிண்ட்டை நம்ம ஏன்னு வச்சுக்கலாம். இந்த டிஸ்டன்ஸ் 15 மீட்டர். ரிட்டன் அவர் போன டிஸ்டன்ஸ் 20 மீட்டர். ஓகேவா? தென் he turns toward the east. ஸோ திரும்ப ஈஸ்ட்டுக்கு திரும்புகிறாரு. திரும்பி 10 மீட்டர் நடக்கிறாரு. திரும்ப வந்து சவுத்கே திரும்புகிறாரு. சவுத்தில் 5 மீட்டர் நடக்கிறாரு. ஓகேவா? ஸோ அவரோட ஸ்டார்டிங் பாயிண்ட் இது இங்கே இருக்கு, ஏ. நம்ம கடைசியாக நமக்கு கண்டுபிடிக்க வேண்டியது பி இங்கே இருக்கு. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட் அவர் சவுத்தை நோக்கி 15 மீட்டர் நடக்கிறாரு. திரும்ப சவுத்லேருந்து நார்த்துக்கு 20 மீட்டர் நடக்கிறாரு. அங்கேருந்து ஈஸ்ட்டுக்கு ஒரு 10 மீட்டர், திரும்ப சவுத்துக்கு ஒரு 5 மீட்டர் நடக்கிறாரு. ஸோ இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி அவர் இப்போது இங்கே இருக்கார். ஸோ இப்போ நம்ம வந்து டைரக்ஷனும் கண்டுபிடிக்கணும், டிஸ்டன்ஸும் கண்டுபிடிக்கணும். ஸோ ஸ்டார்டிங்லேருந்து, அதாவது ஸ்டார்டிங் பாயிண்ட் இதுதான், அதுலேருந்து எண்டு டைரக்ஷன் என்ன? இங்கேருந்து அப்போ இங்கே நம்ம பார்த்தோன்னா ஈஸ்ட்டு. ஸோ நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய டைரக்ஷன் ஈஸ்ட். அப்போ கொஷினில் எடுத்துட்டிங்கன்னா எவ்வளோ ஈஸ்ட் இருக்குது? இங்கே ஒரு ஈஸ்ட் இருக்குது, வேறு எங்கேயுமே ஈஸ்ட்டில். ஸோ அப்போ மீதி எல்லா ஆப்ஷனையும் நீங்கள் வந்து எலிமினேட் பண்ணிடலாம். இந்த மாதிரி டைரக்ஷன் கொஷின் கொடுக்கும்போது நீங்கள் மேப்பிங் பண்ண உடனே உங்களோட டைரக்ஷன் இருக்கிற ஆப்ஷனை மட்டும் நீங்கள் கன்சிடர் பண்ணால் போதும். ஸோ இதில் வந்து நமக்கு ஒரே ஒரு கொஷின் கொடுத்துருக்கான், ஒரே ஒரு ஆப்ஷனில் மட்டும்தான் ஈஸ்ட் இருக்குது. ஸோ இதுதான் நம்மளோட ஆன்சர். இங்கே பார்த்தாலும் தெரியும் நமக்கு இங்கே வந்து ஒரு ரெக்டாங்கிள் ஃபார்ம் ஆகுது. ரெக்டாங்கிளோட ஆப்போசிட் சைட் சேம். ஸோ 10 மீட்டர் ஈஸ்ட். ஸோ இந்த மாதிரி டைரக்ஷன் ப்ளஸ் டிஸ்டன்ஸ் ப்ளஸ் டைரக்ஷன் கொஷின் கொடுக்கும்போது உங்களோட டைரக்ஷனை ஃபஸ்ட்டு நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணிவிட்டு இருக்கிற எல்லா ஆப்ஷனையும் எலிமினேட் பண்ணிட்டீங்களா உங்களோட சம ஈஸியாக சால்வ் பண்ண முடியும். ஓகேவா? நெக்ஸ்ட் சம் போகலாமா? 9th கொஷின். சீமா வாக்ஸ் 40 மீட்டர் சவுத். ஸோ அவங்க சவுத் நோக்கி போகிறாங்க. ஸோ இதான் நம்ம பாயிண்ட்டு ஸ்டார்ட்.
ஸோ இதுலேருந்து 40 மீட்டர் அவங்க சவுத்தில் போகிறாங்க. தென் ஷி டர்ன்ஸ் ரைட் அண்ட் வாக் 60 மீட்டர். ஸோ ரைட் எடுத்து 60 மீட்டர் போகிறாங்க. திரும்ப அவங்க ஒரு ரைட் எடுக்கிறாங்க. ரைட் எடுத்து 55 மீட்டர் போகிறாங்க. அதுக்கப்புறம் ஒரு லெஃப்ட் எடுத்து 35 மீட்டர் போகிறாங்க. கடைசியாக ஒரு லெஃப்ட் எடுத்து 15 மீட்டர் போகிறாங்க. ஸோ இதான் எண்டு. நம்ம இந்த ஸ்டார்ட்ல இருந்து இந்த எண்டுக்கு டிஸ்டன்ஸும் கண்டுபிடிக்கணும் அண்ட் டைரக்ஷனும் கண்டுபிடிக்கணும். ஸோ நமக்கு டைரக்ஷன் ஈஸியாகவே தெரிஞ்சிடும். ஸ்டார்ட்ல இருந்து அவங்க வெஸ்ட்டை பார்த்து இருக்காங்க. ஸோ நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய டைரக்ஷன் வெஸ்ட்டு. ஸோ கொஷினில் பார்க்கலாமா? கொஸ்டினில் 2 வெஸ்ட் இருக்கு. அப்போது இது ரெண்டுத்தில் ஏதோ ஒன்று தான் ஆன்சர். அப்போ இது ரெண்டும் ஆன்சர் கிடையாது. ஓகேவா? ஸோ இது வந்து இப்போது 2 ரெக்டாங்கிளாக இருக்குது. அப்போது இந்த ரெக்டாங்கிளுக்கு நமக்கு தெரியும் ஆப்போசிட் சைட்ஸ் ஈக்குவலாக இருக்கும். இது இந்த சைடு 60 மீட்டர். ஸோ இங்கே பார்த்தோன்னா இந்த ரெக்டாங்கிளுக்கு 35 மீட்டர். இது ரெண்டுத்தையும் ப்ளஸ் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்? 35 + 60. ஸோ இந்த 2 ரெக்டாங்கிளோட 2 சைடும் ஆட் பண்ணால் என்ன வரைக்கும்? 60 + 35 95. ஸோ நம்ம டைரக்ஷன் ஸ்டார்ட்ல இருந்து எண்க்கு வெஸ்ட் சைடு இருக்குது. ஸோ வெஸ்ட் வரது தான். ஸோ நம்மளோட ஆன்சர் டி, 95 மீட்டர் வெஸ்ட்டு. ஸோ இந்த கொஷின்ஸ் எல்லாமே நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம மேப்பிங் பண்ணுறது தான் ரொம்ப முக்கியம். மேப்பிங் பண்ணிவிட்டு டைரக்ஷன்னா நம்ம டைரெக்டாக டைரக்ஷன் மட்டும் கண்டுபிடிச்சிடலாம். டிஸ்டன்ஸ்னால் டிஸ்டன்ஸ் கண்டுபிடிச்சிரும். இந்த இது டாபிக் என்னென்னா டைரக்ஷன் ப்ளஸ் டிஸ்டன்ஸ். ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு டைரக்ஷன் ஈஸியாக கண்டுபிடிச்சிட்டு ஆப்ஷனில் மற்ற நீங்கள் கண்டுபிடிச்ச டைரக்ஷன் தவிர மீதி எல்லா டைரக்ஷனையும் எலிமினேட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இதில் வந்து 2 இருக்குது. 2த்தில் நம்ம 1 கண்டுபிடிச்சோம். லாஸ்ட்டு சம் பார்த்தோன்னா நமக்கு ஆன்சரே தெரிஞ்சிருச்சு. டைரக்ஷன் தெரிஞ்சாவே நமக்கு ஆன்சர் தெரிஞ்சிருச்சு. ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் இந்த சம்மில் டைரக்ஷன் கண்டுபிடிச்சிட்டு முடிஞ்ச அளவுக்கு ஆன்சரை எது ஆன்சரோ அதை வச்சுட்டு மீதி நம்பர்லாம் எலிமினேட் பண்ணிடுங்க. ஓகேவா? இதில் நம்மளோட ஆன்சர் 95 மீட்டர் வெஸ்ட்டு. ஸோ அவங்க வந்து ஸ்டார்ட்லேருந்து எண்டுக்கு வெஸ்ட்டு நோக்கி இருக்காங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் சம் போலாமா? ஸோ லாஸ்ட்டு சம். எ கார் ட்ராவல் 25 கிலோமீட்டர் டுவர்ட் த சவுத். ஸோ அவங்க கராஜில் இருந்து 25 கிலோமீட்டர் சவுத்தில் போகிறாங்க. ஸோ இதான் ஸ்டார்ட். சவுத்தில் 25 கிலோமீட்டர் போகிறாங்க. அதுக்கப்புறம் ஒரு லெஃப்ட் எடுக்கிறாங்க. லெஃப்ட் எடுத்து 30 கிலோமீட்டர் போகிறாங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் ஒரு டேர்ன் ரைட்டு, ஈஸ்ட்லேருந்து ஒரு ரைட் எடுக்கிறாங்க. ரைட் எடுத்து 15 கிலோமீட்டர். ஸோ இப்போ நம்ம மேப் பண்ணியாச்சு. இப்போ பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு அவங்க ஸ்டார்ட்லேருந்து 25 கிலோமீட்டர் சவுத்தில் போகிறாங்க. அதுக்கப்புறம் ஒரு லெஃப்ட் எடுத்து 30 கிலோமீட்டர் போகிறாங்க. திரும்ப ஒரு ரைட் எடுத்து 50 கிலோமீட்டர் போகிறாங்க. ஸோ நம்மளோட எண்ட் பாயிண்ட் இங்கே இருக்குது. நம்ம ஸ்டார்ட்லேருந்து எண்டுக்கு டைரக்ஷனும் கண்டுபிடிக்கணும், டிஸ்டன்ஸும் கண்டுபிடிக்கணும். ஸோ நம்ம இப்போ ஒரு டாட் லைன் போட்டு ரெண்டுத்தையும் ஜாயின் பண்ணுவோமா? ஸோ நம்ம நமக்கு டைரக்ஷன் பார்த்தா இப்போ கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இந்த தான் ஸ்டார்ட்லேருந்து எண்டு இருக்குது. ஸோ இது வந்து சவுத் ஈஸ்ட் டைரக்ஷனில் இருக்குது. ஸோ சவுத் ஈஸ்ட் வந்து நமக்கு ஆப்ஷனில் எத்தனை கொடுத்துருக்காங்க? 2 கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 2த்தில் ஏதோ ஒன்று தான் நம்மளோட ஆன்சர். ஸோ அப்போ இது 2ம் கிடையாது.
ஓகேவா? இப்போ நம்ம இதை வந்து ஒரு ஃபுல் சைஸ் ட்ரையாங்கிளாக கன்சிடர் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம இந்த ட்ரையாங்கிளோட ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் தான் கண்டுபிடிக்க போகிறோம். இதை ஷேப் பார்த்தா நமக்கு தெரியும் இது ஒரு ரெக்டாங்கிள் மாதிரி இருக்கா. ஸோ அப்போது இதோட சைஸ் இங்கே என்னவா இருக்கும்? நமக்கு இங்கே தெரியும் இங்கே 30 இருக்குது, அப்போ இங்கேயும் 30 தான் வரும். ஏன்னா ரெக்டாங்கிளோட ஆப்போசிட் சைஸ் வந்து சைட்ஸ் ஈக்குவலாக இருக்கும். ஸோ இங்கே பார்த்தோன்னா இங்கே 15 இருக்குது, இப்போ இந்த சைஸும் 15 தான், 15 கிலோமீட்டர். ஸோ 25 + 15 என்ன வரும்? 40. ஸோ அப்போது இந்த ட்ரையாங்கிளோட பர்பெண்டிகுலர் 40 கிலோமீட்டர். ஓகேவா? ஸோ இதை வந்து நம்ம தனியாக ஒரு ட்ரையாங்கிளாக கன்சிடர் பண்ணிப்போம். ஸோ ஸ்டார்ட் வந்து ஏ, பி அண்ட் சி. நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது ஏசி. ஸோ பித்தாகரஸ் தியரம் என்னது? ஏசி ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஏபி ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் பிசி ஹோல் ஸ்கொயர். ஸோ நம்மளோட ஏபி வேல்யூ என்னது? 40. அதே மாதிரி பிசி 30. இப்போ 40 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 30 ஹோல் ஸ்கொயர். 40 ஹோல் ஸ்கொயர் என்னது? 1600 ப்ளஸ் 900. ஸோ இது ப்ளஸ் பண்ணால் 2500 கிடைக்கும். ஸோ இதோட வேல்யூ 50. ஸோ நம்மளோட ஆன்சர் 50. ஸ்டார்ட்லேருந்து எண்டு உள்ள டிஸ்டன்ஸ் 50 மீட்டர், சாரி 50 கிலோமீட்டர். ஸோ நம்மளோட ஆன்சர் டி. ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்த்தோம்? டிஸ்டன்ஸ் அண்ட் டைரக்ஷன் டாப்பிக்கில் நம்ம 3 டாப்பிக்கில் சம்ஸ் பார்த்தோம். பேஸ்ட் ஆன் டைரக்ஷன், பேஸ்ட் ஆன் டிஸ்பிளேஸ்மெண்ட், கடைசியாக பேஸ்ட் ஆன் டைரக்ஷன் அண்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட். பேஸ்ட் ஆன் டைரக்ஷன்னா நம்ம டைரக்ஷன் மட்டும் கண்டுபிடிக்கிறது, டிஸ்பிளேஸ்மெண்ட்னா நம்ம டிஸ்டன்ஸ் மட்டும் கண்டுபிடிப்போம். கடைசியாக டைரக்ஷனையும் கண்டுபிடிச்சோம், டிஸ்டன்ஸையும் கண்டுபிடிச்சோம். ஸோ நம்ம எல்லா சம்லேயுமே நம்ம வந்து டைரக்ஷன் போட்டு தான் எல்லா சம்ஸும் சால்வ் பண்ணோம். ஸோ இது எதுக்காகனா நீங்கள் வந்துட்டு இந்த டாப்பிக்கோட ஃபெமிலியர் ஆகணும், உங்களோட ஆன்சரை நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிக்கணுங்கிறதுனால இந்த டைரக்ஷன் நம்ம இங்கே போட்டு எல்லாமே சால்வ் பண்ணோம். ஸோ நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுற வரைக்கும் இப்படி போட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஆனால் நீங்கள் எக்ஸாம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த டயக்ராம் போட்டு நார்த் வெஸ்ட் போட்டு நீங்கள் டிகிரி எல்லாமே போட்டிங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு 30 செகண்ட்ஸ் 40 செகண்ட்ஸ் ஆகும். ஸோ நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும்போதே உங்கள் மனசுலே நீங்கள் டைரக்ஷன் எவ்வளோ தூரம் போட்டுக்கிறீங்களோ அது வந்து உங்களுக்கு எக்ஸாமில் நீங்கள் சால்வ் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். ஓகேவா? ஸோ இன்றைக்கி நம்ம பார்த்தது இந்த 3 டாபிக் தான். பேஸ்ட் ஆன் டைரக்ஷன், பேஸ்ட் ஆன் டிஸ்பிளேஸ்மெண்ட் அண்ட் கடைசியாக பேஸ்ட் ஆன் டைரக்ஷன் அண்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட். ஓகே, பை.